காவேரி வந்து கிளம்பி வரும்போது கரெக்ட்டா நம்ம குழந்தை வந்து குட்டி காவேரியும் கிளம்பி வராங்க. இதனால வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து, "நீ வந்து தம்பி கூடயே போயிடு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க ஸ்கூலுக்கு. அதனால காவேரி முதல்ல மறுக்கிற காவேரி, அதுக்கப்புறம் சரி அம்மா சொன்னதால வேறு வழி இல்லாம அவங்க கூட கிளம்புறாங்க. இங்க வந்து எல்லாரும் ஒண்ணா வராங்க. அப்போ வந்து குழந்தை வந்து மிஸ்ஸோட கைய பிடிச்சுக்கிறா. நம்ம காவேரியோட மிஸ் கைய பிடிச்சுக்கிறா. "உங்க கூடயே நானும் வந்துடுறேன் மிஸ். பாய் டாடி" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. 2 பேரும் ஒண்ணா வந்து 2 பேரும் அப்படியே வந்து கைய பிடிச்சிட்டு குழந்தை வர்றத ஹெட் மிஸ்ஸஸ் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இந்த மாரி ஒரு குழந்தைக்கு மட்டும் இந்த மாரி நீங்க இடம் கொடுக்குறது ரொம்ப பெரிய தப்பு. இதனால மத்த குழந்தைங்க மனசும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதனால காவேரி என்ன பண்றாங்க, மனசு மாறுறாங்க. நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்காது. ஸ்கூல்ல நம்ம டிஸ்டன்ஸ் தான் குழந்தைகிட்ட வந்து பண்ணணும். அப்பதான் அவளும் சரியா வளருவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிற காவேரி என்ன பண்றாங்க, குழந்தைகிட்ட என் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, என் கூட இருக்கக்கூடாது, நீ தனியா தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால குழந்தை மனதளவுல பாதிக்கப்படுறா. அதனால குழந்தைக்கு ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஸ் என்ன இந்த மாரி பண்றாங்களே, ஏன் மிஸ் திடீர்னு எனக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப குழப்பத்தோட இருக்கா குழந்தை. அடுத்து வந்து மிஸ் கூட போலாம் ஈவினிங்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து கைய பிடிக்கிறா. அப்பவும் வந்து காவேரி வந்து நீ தனியா தான் போணும், என் கூட நீ வரக்கூடாது. இல்லைன்னா மற்ற குழந்தைங்களும் வந்து வரணும்னு நினைப்பாங்க. அதனால உன் அப்பா வந்தோடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எப்பவும் போல காவேரி கிளம்பி போயிடுறாங்க. தனியா விட்டுட்டு நம்ம குட்டி காவேரிய. இங்க வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னா காவேரியை காணோம். எங்கே போயிட்டா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி எப்படியும் காவேரி கூட தான் இருப்பான்னு நினச்சினே அம்மோ, ஆனால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. அங்கே இருக்க வந்து செக்யூரிட்டி வந்து கேட்குறாரு, அது வந்து சார் நான் சரியாக கவனிக்கல சார், வேற ஒருத்தவங்க வந்தாங்க உள்ளே அமுச்சிட்டாங்க சார், அப்போ தான் சார் கவனிக்க முடியல அப்படின்னோடனே, என்ன நீங்கள் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. அதுக்கப்புறம் ஹெட்மிஸ்ஸஸ்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க என் குழந்தைய காணோம், முதல்ல என் குழந்தை எங்கன்னு சொல்லுங்கள், அது எப்படிங்க யாருமே இல்லாமல் அனுப்புவீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் நாங்கள் எங்கேயும் அனுப்பலாம், அவள் இங்கே தான் இருந்தா, எப்படி போகலான்னு தெரில, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து காவேரி வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி குழந்தை வந்து மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி வந்து அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா சாரதா வந்து என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்த வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உனக்கு எதாவது அறிவு இருக்கா இல்லையாடி, எப்படி அந்த குழந்தைய தனியாக விட்டு வருவ, அதான் வந்து விஜய் தம்பி வரலன்னு தெரியுதுல்ல, அவர் வர வரைக்கும் இருந்து அமுச்சிட்டு வர வேண்டியதானே, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, ஸ்கூலில் எனக்கு தேவையில்லாமல் பேசுகிறாங்கம்மா ஹெட்மிஸ்ஸஸ்ஸு, நான் அந்த குழந்தைக்கு மட்டும் அதிகமாக அன்பு செலுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தாம்மா இப்படி பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு குழந்தைய காணணும்னு எனக்கே ரொம்ப பயமாக இருக்குமா, என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேடி, அந்த தம்பி எங்கெல்லாம் தேடுதோ, முதல்ல என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும் வாடி அப்படின்னு. அம்மா நீ இங்கே இருமா, நான் போய் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி மட்டும் கிளம்புறாங்க. எங்கள் காவேரி வரதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக அப்படியே வந்து தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. குழந்தை எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே காவேரியை பார்த்துட்டு அமைதியாக போகிறார் விஜய். உடனே குழந்தை அப்படின்னோடனே எதுவுமே சொல்லாமல் விஜய் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமுக்கு போகிறாரு. காவேரியும் போகிறாங்க. அங்கே குழந்தை யாரோ ஒருத்தவங்க வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. யாராக இருக்கும், குழந்தை எதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த வண்டியோட நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விஜய் கிளம்புறாரு. விஜய் கிட்ட காவேரி வந்து ஒரு நிமிஷம் விஜய் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே, இல்லை என் மேலே தான் ரொம்ப தப்புங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், குழந்தை வந்து நான் இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும், நான் கிளம்புனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க மிஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லார் குழந்தையும் இருந்து பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சாரி சார், ரொம்ப பெரிய சாரி, இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு அழுகுறாங்க. சரி நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்பணும், முதல்ல குழந்தைய நான் தேடணும், போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப பார்க்குறாரு. ப்ளீஸ் சார் நானும் கூட வரேனே, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. ப்ளீஸுங்க எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னால் தான் இப்படி நடந்துச்சு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, கால்லேருந்து காவேரி கிட்டே நான் சரியாகவே பேசலை, ஸ்கூலில் ஹெட்மிஸ்ஸஸ் திட்டினதால நான் சரியாக பேசாமல் விட்டுட்டேன், அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஐயோ நீ என்ன சொல்கிறீங்க, காவேரி கிட்டே நீங்கள் சரியாக பேசலையா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. ஏங்க இப்படி பண்ணீங்க, அவள் அம்மா இல்லாத குழந்தைங்க அப்படின்னு. சாரிங்க அப்படின்றாங்க. சரி நான் முதல்ல குழந்தைய போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தையோட நான் வருவேன் விஜய் கிளம்புறாரு. காவேரியும் கூடவே வந்து ப்ளீஸுங்க என்னை கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அந்த வண்டி போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடமா வந்து விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய தேடி போகிறாரு. எல்லா இடமும் போய் பார்க்குறாரு, குழந்தை எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் காவேரி அழுதுகிட்டே வராங்க. என்ன அழுது அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. தவிக்கிறாரு விஜய், ஆறுதல் சொல்ல முடியாமல் காவேரிக்கு.